அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன். 10ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள், வளர்பிறை ஏகாதசி. 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், வளர்பிறை பிரதோஷம். இந்த 2 நாளில் கடக ராசியில் சந்திரன் வரும்போது மேசராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாட்களாக இருக்கும். முயற்சி செய்கிற போது சிறு சிறு இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் தானாகவே வரலாம். அதை கண்டு மனக்குழப்பம் அடையாமல் மன உறுதியோடு சரியான காரண காரியத்தை உடனடியாக தெரிந்து அதை சரி செய்து முன்னோக்கி சென்றால் அந்த நாட்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளலாம். பிறகு 12ஆம் தேதி புதன்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள். 13ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று பௌர்ணமி சதுர்த்தி. பிறகு 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 1 மணி வரைக்கும் சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது மேசராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வருது. 5ஆம் வீட்டு சந்திரன் மன அழுத்தத்தை கொடுப்பார், மன சோர்வை கொடுப்பார், மனக்கவலைகள் வந்து போகும். ஆகவே எதிர்காலத்தை பற்றி தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, அலுவலக பணியாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, எதிர்காலத்தை பற்றி நிறைய யோசிக்கும்போது கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு, மனதில் ஒரு குழப்பங்கள் வரலாம், கவலைகள் ஏற்படலாம். அதனால் மனதை இயல்பாக வைத்துக்கொண்டு, எளிமையாக வைத்துக்கொண்டு அந்த நாட்களை சந்தோஷமாக, ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக கடந்து செல்வது நல்லது. கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம், மனதில் உறுதி தேவை. பிறகு 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 1 மணியிலிருந்து 15ஆம் தேதி சனிக்கிழமை நாள், பங்குனி மாதம் துவங்குது, பங்குனி 1. 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்று சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் கன்னி ராசியில் சந்திரன் வரும்போது மேசராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். இந்த நாட்களில் நிறைய மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் சந்தோஷங்களும் கிடைக்கும். எதிர்ப்புகள்லாம் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், உடல் ஆரோக்கியம் பெறும். தனிப்பட்ட முறையில் முயற்சி செய்து பல நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வுக்கு வந்து நல்லதொரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய, வெற்றி வாகை சூடக்கூடிய நாட்களாக இருக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் இந்த நாட்களில் சிறப்பாகவே இருக்கும். ஆகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நாள் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக, பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாட்களாக அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். 10ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள், வளர்பிறை ஏகாதசி. ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், வளர்பிறை பிரதோஷம். இந்த நாட்களில் கடகராசியில் சந்திரன் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வருது. நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் எளிதாக ஈடேறும். மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். உள்ளம் தெளிவாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். பெருமைக்குரிய நாட்களாக அமையும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு 12ஆம் தேதி புதன்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள். 13ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று பௌர்ணமி சதுர்த்தி. பௌர்ணமி வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 1 மணி வரைக்கும். இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைத்தால் நிறைய முன்னேற்றத்தை, வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். உங்கள் திறமைகளை எல்லாம் பரிசோதிக்கக்கூடிய நாளாக இருக்கும். திறமையை நிரூபிக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, அலுவலக பணியாக இருந்தாலும் சரி, கல்வி ஸ்தானமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய அறிவாற்றலை நிரூபிக்கக்கூடிய முயற்சியை நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்கோ. அதில் தடைகள் வரும், தாமதம் வரும், சிறு சிறு தோல்விகள் கூட வரலாம். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு டென்ஷன், படபடப்பு ஆகாமல் ஒரு முன்னேற்றகரமாக விடாமுயற்சி செய்தால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். பிறகு 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 1 மணியிலிருந்து 15ஆம் தேதி சனிக்கிழமை நாள்
பங்குனி மாதம் துவங்குது, பங்குனி 1. 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் கன்னி ராசியில் சந்திரன் வரும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வருது. 5ஆம் வீட்டு சந்திரன் கொஞ்சம் மன சோர்வை உண்டாக்குவார். மனதில் கொஞ்சம் குழப்பங்கள் வரலாம், மனக்கவலைகள் வந்து போகலாம். ஒரு முயற்சி எடுக்கிற போது ஒரு விஷயத்தை கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக சிந்திக்க வேண்டிய, கவலைப்படக்கூடிய சூழ்நிலைகள் மன அழுத்தத்தை கொடுக்கலாம். அதனால் கொஞ்சம் நிதானமாக இயல்பாக மனதை வைத்து கொண்டு எதை செய்தாலும் ஆர்வத்தோடு, அக்கறையோடு, பிரியத்தோடு, வேண்டா வெறுப்பு இல்லாமல் மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து சென்றால் போதும். அறிவாற்றல் துணை நிற்கும். மற்றபடி வருமானம், பொருளாதார முன்னேற்றம், பண வருமானம் எல்லாம் சிறப்பாகவே இருக்கும். ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்க நாட்கள் திங்கள், செவ்வாய் போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, பயனுள்ள நாட்களாக அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 10ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள், வளர்பிறை ஏகாதசி, ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், வளர்பிறை பிரதோஷம், வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. இந்த நாட்களில் கடக ராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வருது. குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் இருப்பதனால கொஞ்சம் அமைதியாக, நிதானமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. வீண் வாக்குவாதம், சண்டை சச்சரவு, முன்கோபம் இதெல்லாம் இல்லாமல் பொறுமையாக, நிதானமாக சிந்தித்து அமைதியாக கடந்து சென்றால் போதும். மௌனமாக இருந்தாலே வெற்றிக்கு அது வழிவகுக்கும். அமைதி தேவை. பிறகு 12ஆம் தேதி புதன்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள். 13ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், அன்று பௌர்ணமி, ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்யலாம். 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், மதியானம் 1 மணி வரைக்கும் சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் எளிதாக ஈடேறும். பல நாட்களாக திட்டமிட்டு முயற்சி செய்த விஷயங்களெல்லாம் வெற்றிகரமாக அமையும். பதவி உயர்வு கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும், பெருமைக்குரிய நாளாக இருக்கும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். மற்றபடி 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், மதியானம் 1 மணிக்கு மேலே. 15ஆம் தேதி சனிக்கிழமை நாள், பங்குனி மாதம் துவங்குது, பங்குனி 1. 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் கன்னி ராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வர்றதுனால எடுத்த காரியத்தில் கொஞ்சம் தங்குதடைகள், இடையூறுகள், தாமதங்கள், சிறு சிறு தோல்விகள் கூட வரலாம். அதனால் விடாமுயற்சி தேவை. விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். நல்லதொரு புத்திசாலித்தனமாக, அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட்டால் வரக்கூடிய வெற்றிகளை எல்லாம் தக்க வைத்துக் கொள்ளலாம். மற்றபடி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு இல்லாமல் கண்ணும் கருத்துமாக சென்று வந்தால் போதுமானது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம்லாம் அந்த நாட்களில் சிறப்பாகவே இருக்கும். ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மத்தியம நாட்கள், புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, நன்மை வருகின்ற நாட்களாக அமைகிறது. கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 10ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள், வளர்பிறை ஏகாதசி, ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், வளர்பிறை பிரதோஷம், வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. இந்த 2 நாளில் கடகராசியில் சந்திரன் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியிலே சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது தான். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும். உள்ளம் உற்சாகமாக இருக்கும், உத்வேகமாக இருக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் நடக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். உடல் ஆரோக்கியம் பெறும். மனதில் குழப்பம் இல்லாமல் மனது தெளிவாக இருக்கும். மற்றபடி 12ஆம் தேதி புதன்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள். 13ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், பௌர்ணமி. பௌர்ணமி வழிபாட்டை எடுத்துக்கிறது நல்லது. அன்று சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்யலாம். 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள், மதியானம் 1 மணி வரைக்கும். இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது
கடகராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வருது. 2ஆம் வீட்டு சந்திரன் பண வருமானத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கும். குடும்ப விஷயங்களை அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். அதனால் கொஞ்சம் யாரிடமும் முன்கோவப்படாமல் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காகவும் கொஞ்சம் பாடுபட வேண்டியது இருக்கும். கோவப்படாமல் அமைதியாக நிதானமாக பொறுமையாக வீண் வாக்குவாதங்கள்லாம் செய்யாமல் அந்த நாட்களை பயனுள்ள நாட்களாக, டென்ஷன் படபடப்பு இல்லாத நாட்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. மற்றபடி 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 1 மணியிலிருந்து 15ஆம் தேதி சனிக்கிழமை நாள், பங்குனி மாதம் துவங்குது, பங்குனி 1. 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் கன்னி ராசியில் சந்திரன் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கைகூடும். நல்ல அறிவாற்றலால், புத்திசாலித்தனத்தால் நிறைய காரியங்களை சாதனையாக மாற்றக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். பதவி உயர்வுக்கான சிந்தனை பிறக்கும். பாராட்டு கிடைக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறக்கூடிய நாளாக இருக்கும். உழைப்புக்கேற்ற உயர்வும் ஊதியமும் கிடைக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகவே இருக்கக்கூடிய நாட்களாக அமைகிறது. ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கள் செவ்வாயும், வெள்ளி சனி ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக, பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் ஏற்படக்கூடிய நாட்களாக அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 10ஆம் தேதி திங்கக்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள், வளர்பிறை ஏகாதசி நாள். வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், வளர்பிறை பிரதோஷம். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது, கடகராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடாக வருது. திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை கடகராசியில் சந்திரன் இருப்பார். அப்போ சிம்ம ராசிக்கு 12ஆம் வீடுங்கும்போது விரயஸ்தானமாக இருக்குது. செலவுகள் அதிகரிக்கும். மனம் விருப்பம் போல் செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். மனதுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்க வேண்டும். மனதுக்கு பிடித்தமான இடங்களுக்கு செல்ல வேண்டும். இது போன்ற விஷயங்கள் நடக்கும். அதே நேரத்தில் ஒரு அலைச்சல் காரணமாக முயற்சி செய்கிற போது அது ஏமாற்றத்தை தரலாம். ஆகவே திட்டமிட்டு சிந்தித்து தேவையான உழைப்பையும் முயற்சியும் எடுத்துக்கொள்வது நல்லது. இல்லை என்றால் அது வீண் அலைச்சல் என்கின்ற அடிப்படையில் வந்துடும். ஆகவே வீண் விரயங்களை தவிர்க்கணும். வீண் அலைச்சலை தவிர்க்கணும். கால விரயங்களாகாமல், பொருள் சேதாரமாகாமல் திட்டமிட்டு யோசித்து பணியாற்றினால் நன்மை கிடைக்கும். பிறகு 12ஆம் தேதி புதன்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள். 13ஆம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி. ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். அன்று சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்யலாம். 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 1 மணி வரைக்கும் சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது, ஜென்ம ராசியில் வரக்கூடிய சந்திரன் தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலத்தை கொடுப்பார். உள்ளம் தெளிவாக இருக்கும். உத்வேகமாக இருக்கும். உற்சாகமாக இருக்கும். திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்கும். வேலைகளிலும் தொழிலிலும் எடுத்த முயற்சிகளிலோ அக்கறையும் சிந்தனையும் ஆர்வமும் திறமையை நிரூபிக்கக்கூடிய மகிழ்ச்சியும் உண்டாகும். நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. பிறகு 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 1 மணியிலிருந்து 15ஆம் தேதி சனிக்கிழமை நாள், பங்குனி மாதம் துவங்குது, பங்குனி 1. 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் கன்னி ராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வருது. குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில். அதனால் பொருளாதாரத்தை பற்றி நிறைய சிந்தனையும் பேச்சுவார்த்தையும் ஆலோசனையும் நடக்கும். வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் முன்கோவப்படாமல் அமைதியாக வரக்கூடிய நிகழ்வுகளை புரிந்து கொண்டு, கோவப்படாமல், சண்டை சச்சரவுகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் அமைதியாக அந்த நாட்களை கடந்து சென்றால் போதும். பொறுமை தேவை. மற்றபடி பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் கணிசமான அளவுக்கு முன்னேற்றகரமாக இருக்கும். ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மத்தியம நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த வார ராசி பலன்: 10ஆம் தேதி திங்கக்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள், வளர்பிறை ஏகாதசி நாள்.
ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் வளர்பிறை பிரதோஷம், இறை வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கொள்வது நல்லது. இந்த 2 நாட்களில் கடக ராசியில் சந்திரன் இருக்கும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது லாபஸ்தானமாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் கிட்டும். மனதுக்கு பிடித்த நிகழ்வுகள் நன்மையாக நடக்கும். தொழில் முன்னேற்றம் இருக்கும். நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். வருமானம் இருக்கும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். பிறகு 12ஆம் தேதி புதன்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். 13ஆம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி, சதுர்த்தி. விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கிறது நல்லதாக இருக்கும். 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 1 மணி வரைக்கும் சிம்ம ராசியில் சந்திரன் பயணிக்கும் போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானம். செலவுகள் அதிகமாக இருக்கும். அது சுப செலவாக நல்ல செலவாக கட்டுப்படுத்திக்கிறது நல்லது. இல்லை என்றால் வீண் செலவு என்கின்ற அதிக செலவு ஏற்படும். பிறகு வீண் அலைச்சல் ஏற்படலாம். அடுத்தவர்களுக்காக உழைப்பது, தன் திறமையை நிரூபிப்பதற்காக கஷ்டப்படுவது, பல இடங்களுக்கு முயற்சி செய்வது, இதில் சில ஏமாற்றங்கள் வரலாம். ஆகவே திட்டமிட்டு முன்கூட்டியே நன்கு தெரிந்து செயல்படுவது நல்லது. கால விரயங்கள் வேண்டாம். பொருள் சேதாரங்கள் வேண்டாம். நினைவாற்றல் அதிகப்படுத்தி நல்லதொரு முன்னேற்றகரமாக வீண் அலைச்சல் வீண் விரயம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. பிறகு 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 1 மணிக்கு மேலே 15ஆம் தேதி சனிக்கிழமை நாள் பங்குனி மாதம் பங்குனி 1, 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் கன்னி ராசியில் ஜென்ம ராசியிலேயே சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது தான். தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் நடக்கும். அறிவுபூர்வமாக புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாட்களாக இருக்கும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பண வருமானம் பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் ஒரு அபரீதமான முன்னேற்றம் அடைவார்கள். வியாபாரம் செழிக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். ஆகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் திங்கள் செவ்வாயும், வெள்ளி சனி ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். 10ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், வளர்பிறை ஏகாதேசி நாள். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் வளர்பிறை பிரதோஷம். இந்த நாட்களில் 10ஆம் தேதி 11ஆம் தேதி திங்கள் செவ்வாய் இந்த 2 நாட்களில் கடக ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடாக வருது. தொழில் ஸ்தானம். புதிய தொழில் தொடங்கிறது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது. வேலைகளில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வது, வியாபாரம் அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் இருக்கும். மனதுக்கு பிடித்த நிகழ்வுகள் அற்புதமாக நடக்கும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பிறகு 12ஆம் தேதி புதன்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். 13ஆம் தேதி வியாழக்கிழமை நாள் பௌர்ணமி, சதுர்த்தி. விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கலாம். 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 1 மணி வரைக்கும் சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 11ஆம் வீடாக வருது. 11ஆம் வீட்டு சந்திரன் அற்புதமான முன்னேற்றத்தை கொடுப்பார். லாபத்தை கொடுப்பார். தொழில் முன்னேற்றத்தில் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். திறமைகள் பாராட்டப்படும். சுறுசுறுப்பாக உத்வேகமாக பணியாற்றி ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை அடையக்கூடிய நல்ல நாளாக வருகிறது. 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 1 மணிக்கு மேலே 15ஆம் தேதி சனிக்கிழமை நாள் பங்குனி மாதம் துவங்குது பங்குனி 1, 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் கன்னி ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடாக வர்றதுனால விரயஸ்தானமாக இருக்கும். வீண் அலைச்சல் இருக்கும். செலவுகள் அதிகமாக இருந்தால் சிக்கனமாக திட்டமிட்டு செயலாற்றுவது நல்லது. இல்லை என்றால் நிறைய செலவாகி விட்டது, கையிருப்பு கரைந்து விட்டது அப்படிங்கிற ஒரு ஏமாற்றம் வரலாம். சுப செலவு மேன்மையை தரும். அதே நேரத்தில் வீண் அலைச்சல் ஏற்படலாம். பல முயற்சியின் காரணமாக பல இடங்களுக்கு செல்லும்போது அது ஏமாற்றத்தை தரலாம். அதனால் திட்டமிட்டு சிந்தித்து தேவையான உழைப்பை முயற்சியை மேற்கொள்வது நல்லது. கால விரயங்கள் ஏற்படாமல்
ஞாபக மறதி வராமல் நினைவாற்றல் அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை முன்கூட்டியே திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது. ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வார ராசி பலன் 10ஆம் தேதி திங்கக்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள், வளர்பிறை ஏகாதசி நாள். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, வளர்பிறை பிரதோஷம். இறை வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. இந்த நாட்களில் கடக ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வருது. 9ஆம் வீட்டு சந்திரன் கொஞ்சம் விடாமுயற்சி தேவை. டென்ஷன் படபடப்பு இருக்கும். மனதில் ஒரு பதட்டமோ டென்ஷன் ஏற்படும். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. தாய் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. மனதை தெளிவாக உறுதியாக வைத்து கொண்டு ஒரு பதட்ட நிலைக்கு வராமல் சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகும். அதனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பத்துக்கு வந்துடாமல் இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் செயல்பட்டால் போதுமானதாக இருக்கும். பிறகு 12ஆம் தேதி புதன்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள். 13ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், பௌர்ணமி, சதுர்த்தி. விநாயகரை வழிபாடு செய்யலாம். பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கலாம். 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 1 மணி வரைக்கும் சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடாக வருது. தொழில் ஸ்தானம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வேலையில் அடுத்த கட்டத்தை நோக்கி, எதிர்காலத்தை நோக்கி வெற்றிகரமான சூழ்நிலையில் அமையும். நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் இருக்குது. திறமைக்கேற்ற உழைப்பும் உயர்வும் நல்லபடியாக நன்மையாக அமையும். வியாபாரமாக இருந்தாலும் சரி, அலுவலக பணியாக இருந்தாலும் சரி, நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. அதே நேரத்தில் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 1 மணிக்கு மேலே, 15ஆம் தேதி சனிக்கிழமை நாள், பங்குனி மாதம் துவங்குது, பங்குனி 1. 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் கன்னி ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானமாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். இரட்டிப்பு லாபம் கிட்டும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாக இருக்கும். கல்வியில் மேன்மை, தொழில் முன்னேற்றம், அலுவலக பணி மிகவும் சிறப்பாக இருக்கும். ஆகவே நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக இந்த நாட்கள் அமைகிறது. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய மதிம நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 10ஆம் தேதி திங்கக்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள், வளர்பிறை ஏகாதசி நாள். இறை வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, வளர்பிறை பிரதோஷம். ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். இந்த நாட்களில் கடகராசியில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம நாளாக இருக்குது. மனக்குழப்பங்கள், மன சோர்வு உண்டாகும். எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். ஆகவே மனதளவில் கொஞ்சம் தெளிவாக, இயல்பாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பொறுமை முக்கியம். டென்ஷன் படபடப்பு வேண்டாம். பிறகு 12ஆம் தேதி புதன்கிழமை சுப முகூர்த்த நாள். 13ஆம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி, சதுர்த்தி. விநாயகரை வழிபாடு செய்யலாம். பௌர்ணமி பூஜை எடுத்துக்கொள்ளலாம். 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 1 மணி வரைக்கும் இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வருது. டென்ஷன் படபடப்பு இருக்கும். சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகும். அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பமெல்லாம் அடையாமல், எதையும் எதிர்பார்க்காமல் உழைப்பை நம்பினால், முயற்சியை நம்பினால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம். இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் கடுமையாக உழைத்தால் போதுமானதாக இருக்கும். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல், டென்ஷன் படபடப்பு இல்லாமல் நிதானம், பொறுமையாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பிறகு 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 1 மணிக்கு மேலே, 15ஆம் தேதி சனிக்கிழமை நாள், பங்குனி மாதம் துவங்குது, பங்குனி 1. 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் கன்னி ராசியில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடாக வர்றதுனால தொழில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொழில் தொடங்கிறது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது. எதிர்காலத்தை நோக்கி தொழில் வளம் சிறப்பாக பணியாற்றுவது, வியாபாரம், வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெற்று வியாபாரத்தில்
நிறைய வெற்றிகளை பெறுவது, மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைவது, அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருப்பது, இது போன்ற நல்ல நிகழ்வுகள் நடக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் இந்த நாட்களில் ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும். ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாற்றமும் தடைகளும் மனக்குழப்பங்கள் இருந்தாலும் இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களான வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 10ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், வளர்பிறை ஏகாதசி நாள், ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், வளர்பிறை பிரதோஷம், இறை வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. ஆகவே இந்த 2 நாட்களில் கடக ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வருது. கூட்டு தொழில் சிறக்கும், பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள், நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க, வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஏற்படும், வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும், மனசு மகிழ்ச்சியாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும், உள்ளம் தெளிவாக இருக்கும், நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும், நல்லதொரு முன்னேற்றமும் நன்மையும் வரக்கூடிய நாளாக அமைகிறது. பிறகு 12ஆம் தேதி புதன்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், 13ஆம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி, சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கிறது நல்லது. 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 1 மணி வரைக்கும். இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம நாளாக இருக்குது. ஆகவே எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும், மனம் குழப்பம் அடையலாம், மனதில் உறுதியும் தெளிவும் தேவை. மன சோர்வு அடையாமல் ஒரு தெளிந்த ஞானத்தோடு வரக்கூடிய சிறு சிறு சிக்கல்களை சரி செய்து சந்தோஷமாக மன உறுதியோடு அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பொறுமை முக்கியம். மற்றபடி 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 1 மணியிலிருந்து 15ஆம் தேதி சனிக்கிழமை நாள் பங்குனி மாதம் துவங்குது, பங்குனி 1. 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் கன்னி ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வருது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. அமைதியும் பொறுமையும் நிதானமும் தேவை. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகலாம். அதிர்ஷ்டம் இல்லைங்கிற ஒரு மனக்குழப்பம் அடைய வேண்டாம். எதிர்காலத்தை பற்றி நிறைய கவலைகள் கொண்டு டென்ஷன் படபடப்பு ஆகாமல் பொறுமையாக நிதானமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிட்டும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய் போன்ற நாட்களும் நல்ல நாட்களாக, பயனுள்ள நாட்களாக அமைகிறது. கும்பராசி இந்த வார ராசி பலன் கும்பராசிக்காரர்களுக்கு 10ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், வளர்பிறை ஏகாதசி நாள், இறை வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், வளர்பிறை பிரதோஷம், ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். இந்த நாட்களில் கடக ராசியில் சந்திரன் பயணிக்கும் போது கும்பராசிக்காரர்களுக்கு இது 6ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றி கிட்டும். வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை அமையும். நீண்ட நாள் பிரச்சனைகள்லாம் நீங்கும். எதிர்ப்புகள் விலகும். கஷ்டங்கள் நீங்கும். பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். மனதில் உறுதியோடு நீங்கள் செயல்பட்ட விஷயங்கள் அது வெற்றிகரமாக அமையும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு 12ஆம் தேதி புதன்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், 13ஆம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி, சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கிறது நல்லது. 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 1 மணி வரைக்கும். சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வருது. வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகும். திறமைக்கேற்ற முன்னேற்றம் கிட்டும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. எதை செய்தாலும் ஒற்றுமை உணர்வோடு வெற்றி பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் வெற்றியாக மாறும். வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஏற்படும். மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 1 மணிக்கு மேலே. 15ஆம் தேதி சனிக்கிழமை நாள் பங்குனி மாதம் துவங்குது, பங்குனி 1. 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் கன்னி ராசியில் சந்திரன் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம நாளாக இருக்குது. சிறு சிறு மனக்கவலைகள் வந்து போகும். மன தெளிவாக, மன உறுதியோடு அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. சிறு சிறு சிக்கல்கள் வந்தாலும் உடனடியாக அது நிரந்தர தீர்வுக்கு முயற்சிப்பது நல்லது. எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும். மனம் குழப்பம் அடையாமல் மன உறுதியோடு பொறுமையாக நிதானமாக அந்த நாட்களை கடந்து சென்றால் போதுமானதாக இருக்கும்.
மற்றபடி பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும். ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த நாட்களில் தொடக்க நாட்கள் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக அமைகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 10ஆம் தேதி திங்கட்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள், வளர்பிறை ஏகாதசி நாள், ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யலாம். 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், வளர்பிறை பிரதோஷம், இறை வழிபாட்டுக்குரிய நாளாக எடுத்துக்கிறது நல்லது. ஆகவே இந்த 2 நாட்களில் கடக ராசியில் சந்திரன் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வருது. 5ஆம் வீட்டு சந்திரன் மன அழுத்தத்தை கொடுப்பார், மன சோர்வை கொடுப்பார், மன விரக்தியை கொடுப்பார். இதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் மன உறுதியோடு வரக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் மன தெளிவாக குழப்பமில்லாமல் கடந்து செல்வது நல்லது. எதை செய்தாலும் ஆர்வத்தோடு, பிரியத்தோடு, அக்கறையோடு, ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து சென்றால் போதுமானதாக இருக்கும். பிறகு 12ஆம் தேதி புதன்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள், 13ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், பௌர்ணமி, சதுர்த்தி, விநாயகரை வழிபாடு செய்யலாம், பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கலாம். 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 1 மணி வரைக்கும் சிம்ம ராசியில் சந்திரன் பயணிக்கும் போது மீன ராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வருது. எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் கரையும், உடல் ஆரோக்கியம் பெறும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், பல விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட முயற்சியில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் சிக்கல்களையும் போராட்டத்தையும் தவிர்த்து சரி செய்து வெற்றியும் முன்னேற்றமும் பெறக்கூடிய நாளாக இருக்கும். திறமைக்கேற்ற வெற்றிகள் பாராட்டப்படும். மற்றபடி 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 1 மணிக்கு மேலே, 15ஆம் தேதி சனிக்கிழமை நாள், பங்குனி மாதம் துவங்குது, பங்குனி 1, 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் கன்னி ராசியில் சந்திரன் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வருது. வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு, ஒற்றுமை மேலோங்கும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிட்டும். அறிவாற்றலும் புத்திசாலித்தனத்தாலும் நிறைய வெற்றி வாய்ப்புகளை பெறுவீர்கள். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. நல்லதொரு முன்னேற்றகரமான நாட்களாக அமைகிறது. பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் நன்றாகவே இருக்கும். ஆகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் 2 நாட்கள் கொஞ்சம் தடுமாற்றமும் மன குழப்பங்கள் இருந்தாலும் புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, நன்மை தருகிற நாட்களாக, பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் ஏற்படக்கூடிய நாட்களாக அமைகிறது. குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள். வார ராசி பலன், அந்தந்த நாளுக்குரிய நற்பலனையும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களும் சொல்லப்படுகிறது. அதை கூர்ந்து கவனித்து அதன்படி நடந்து நவகிரகங்களினுடைய ஆசீர்வாதத்தாலையும் இறைவனுடைய நல்லருளையும் நல்ல விஷயங்களை பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்க வளமுடன் என வாழ்த்தி, குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள். வார ராசி பலன் பயனுள்ளதாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.